உலகத்தில் எல்லா பெண்களும் கருவை சுமக்கிறார்கள். கருவை சுமக்கக்கூடிய தாய்மார்களுடைய கருவிலே 2 மலக்குகள் ஆஜராகி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த கருவிலே சுமக்கக்கூடிய இந்த சிசுவை ஈமான்தாரியாக உருவாக்குவதா அல்லது குஃப்ர்வாதியாக உருவாக்குவதா, சீதேவியாக உருவாக்குவதா அல்லது மூதேவியாக உருவாக்குவதா என்ற கேள்வி எல்லாம் மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த கருவில் உள்ள சிசுவை ஒரு பரிபூர்ண முஃமினாக ஈமானுடைய மனிதராக சீதேவியாக உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டதற்கு பின்னால் தான் ஒரு தாயின் கருவறையிலே ஒரு சிசு பரிபூர்ணமாக உடல் அமைப்பும் முழு ரூஹும் எல்லா வகையான ஈமானையும் பெற்றுதான் இந்த உலகத்துக்கு வருகிறது. அப்படி வந்ததற்கு பின்னால் அந்த மனிதன் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஷரியத், இஸ்லாம், கொள்கை, கலாச்சாரம், கோட்பாடு, முன்மாதிரியான நபியுடைய வாழ்க்கை, முன்னோர்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த மனித சமுதாயத்திற்கு குர்ஆன் ஷரீஃபிலே அடுக்கடுக்காக பல நபிமார்கள் வழியாக அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், ஒரு முஸ்லிம் கடைசி வரைக்கும் ஈமானிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற கொள்கையான அடையாளத்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே காலகாலமாக அடுக்கடுக்காக பேசியிருக்கிறார். அப்படி பேசப்பட்டு, அப்படி ஒருங்கிணைக்கப்பட்டு, முழுமைப்படுத்தப்பட்டு இந்த உலகத்திலே மனிதனை அல்லாஹ் அனுப்பி அடையாளத்தோடு வாழ சொன்னால் நன்றி கெட்ட மனிதன் தன்னுடைய அடையாளத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அடையாளம் என்று சொன்னால் இஸ்லாத்திலே தலையை தொப்பி அணிவது, முகத்தில தாடியை வைப்பது, வெண்மையான ஆடைகளை உடுத்திக் கொண்டு நடமாடுவது, இவையெல்லாம் அடையாளங்களாக இருந்தாலும் இது மாத்திரம் போதாது. கொள்கை பிடிப்பிலே உறுதியான அடையாளங்கள் இருக்க வேண்டும். நான் ஒரு கொள்கையாளியாக உருவாக வேண்டும் என்ற அந்த அடையாளத்தை நாம் உருவாக்க வேண்டும் வாழும் காலத்தில். ஏனென்றால் அடையாளம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் நாம் எப்போது காணடிக்கப்பட்டிருப்போம். உலகத்தில் இல்லாம போயிருக்கலாம். அடையாளம் ஒன்று இருந்ததுனால அல்லாஹ் நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வஜஅல்னா ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களில் ஒரு சிலர் சிலரை அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் நான் உங்களில் சில கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நான் உங்களிலே உருவாக்கி இருக்கிறேன், உங்களுக்கு மத்தியிலே நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகிறார். ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இஸ்லாம் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 1500 வருடங்களுக்கு முன்னால் பல நெருக்கடிகள் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இஸ்லாம் தன் அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் தன்னுடைய சொந்த அடையாளத்தோடு அல்லாஹ் எந்த கொள்கையோடு அனுப்பினான அந்த அடையாளத்தோடு வாழ்ந்தார்கள். 1000 எதிரிகள் இருந்தார்கள் நபியை சுற்றி, 1000 பிரச்சனைகள் இருந்தது அன்றைக்கு நபியை சுற்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் என் ரப்புக்கு உண்மையான அபூதியத்து ஒரு அடியான் என்ற தன்மையோடு தான் நான் இந்த மக்காவிலே நான் வாழ்வேன் என்று மன துணிச்சலோடு மன வலிமையோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு மக்காவிலே தன்னுடைய சொந்த அடையாளத்தோடு வாழ்ந்தார்கள். யாருக்காக வேண்டி தன்னுடைய நடையோ பாவனையோ பேச்சையோ தன்னுடைய ஆடை கலாச்சாரத்தையோ தனக்கு அல்லாஹ் வகுத்து தந்த அந்த வாழ்க்கை வழிமுறை நெறிமுறைகளையோ எவனுக்காக வேண்டி நபிகள் நாயகம் மாற்றிக் கொள்ளவில்லை. பெரிய பெரிய குஃபார்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். ஒரு நாளைக்கு 365 சிலைகளை வணங்கக்கூடிய குஃபார்கள் வாழ்ந்தார்கள். கஅபத்துல்லா முழுக்க சிலை, கஅபத்துல்லாவுக்கு உள்ளேயும் சிலை, மக்கா முழுக்க ஷிர்க் நிரம்பியிருந்த அந்த காலத்தில் ஒரு மனிதர் மாத்திரம் மன வலிமையோடு மன துணிச்சலோடு யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்தார்களே, அந்த அடையாள உறுதி வாழ்க்கைக்காக இந்த முஸ்லிம் உம்மாவிடத்தில் வர வேண்டும். நபிகள் நாயகத்துக்கு அன்னைக்கு 1000 பிரச்சனைகள் சொல்ந்து கொண்டிருந்தன, பெருமானாருக்கு 1000 நெருக்கடிகள் சொல்ந்து கொண்டிருந்தன. எல்லாவற்றையும் விட